என்ன உன் தாத்தாவுக்கு கண் பார்வை வந்துருச்சா? டேய், உன் மாமனுக்கு கண்ணு தெரியுதா? எனக்கு சொல்றீங்களா? நானே அந்த வீட்டு மாப்பிள்ளை. எங்க மாமனாருக்கு எது எது எப்பப்ப நடக்கும்னு எனக்கு தெரியும். உன் மச்சான் சிலோன்ல இருந்து வந்துட்டான். ஏன்பா சந்தோஷமான செய்தி சொல்லும் போது இஞ்சிட்டு ஏதோ மாதிரி உட்கார்ந்துட்டு? ஏதோ மாதிரி என்னடா குரங்குன்னு சுத்தமா சொல்ல. குரங்கு கடுக்கத்தான் போட்டுக்கிட்டு இருக்குமா? வீசதான் வளர்க்குமா? அதுக்கு இல்லடா, அந்த வேதாச்சலம் போய் வீட்டு நேரத்து போனேன். அவன் மகன் வரதா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. என்ன சம்பந்தி நினைச்சானா வேற என்ன நினைச்சா? ஐயோ ஐயோ ஐயோ, இவங்க அப்பா வந்தாங்க. என்னங்க அண்ணன் வந்துட்டாரா? வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க புறப்படுவோம். எப்போ உங்களை கூட்டிட்டு போகணும் எனக்கு தெரியும். 2 பேரும் உள்ள போங்க. தபா, உங்க அப்பா நான் வந்து பாக்குறதா சொல்லு. நீ வீட்டுக்கு போ. சோதா, சோதா, என்ன அவசரம்? அவன் இல்ல ஒரு காரியத்துக்கு போறமே, அதை பத்தி யோசிக்க வேணாம். மூதேவி, இப்ப போறமே கையில ஒரு கோழி எடுத்துட்டு போனா என்ன? நாம என்ன புள்ள பிடிக்க போறோம்? அவன் கொண்டு வந்ததெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரலாம்டா. மச்சா எல்லாம் மூட்டையாவே கட்டி கொண்டு வந்திருப்பாரு. வாங்க போய் எடுத்துட்டு வரலாம். அம்மா, அம்மோ, அம்மோ. வேலுவா, நல்ல சமயத்துல தான் வந்தேன். இப்ப துணி ஒண்ணும் இல்ல. ஆமா, செலவு கணக்கு என்னாச்சு? நீங்க ஒண்ணும் பாக்கி தர வேண்டியது இல்லம்மா. எல்லா பணத்தையும் மோகனையாவே கொடுத்துட்டாங்க. நாங்க தானே துணி போடுறோம். வெளியில யாருக்கிட்டயும் ஏன் பணம் வாங்குற? இனிமே இங்க வந்து கேளு, நான் கொடுக்குறேன். சரி சரி, போயிட்டு வா. சரிம்மா. என்ன பாரு, ஆரஞ்சு பழம் மாதிரி செக்க செவல் இருப்பாருன்னு சொன்னீங்க. அசிங்கமா இருக்காரு. வெளியூர்ல இருந்து அழுக்கு செலுத்து போய் வந்திருக்காரு. போக போக வெளுப்பாடுறா. அதுக்கு தான் வந்திருக்கேன். பாத்தியா, உங்க பொண்ணு வந்து சொல்லிச்சு நீங்க வந்திருக்கிறதா. அங்க குடிச்ச ஓட்டம் இங்க வந்தா நிக்கிறோம். எங்க அது தண்ணி துறையில எல்லாம் இருக்கு. ஏப்பா நம்ம எங்க அங்க போனா? மச்சான் யார பாத்தியா மச்சாங்கிற? வானான்றது நான் தான் உன் தங்கச்சி புடிச்ச. என்ன தெரியல குமாரியா ரபாக்கிறியா? என் தங்கச்சி புடிச்சா போன வருஷமா கால்ராவில போட்டான். அறிவில்ல போனது யாருக்கு? நான் கால்ராவில போயிட்டேன். நீ அப்பவே என்கிட்ட சொல்ல வேணாம். முண்டா போனா தானே சொல்றதுக்கு. இப்படி வா. ஏங்க என்ன கல்லுமா நிக்கிற? அவனை போய் கால்ராகுன்றான்னு சொல்லிக்கிட்டு அவரு இறுக்கி கட்டி குழம்பி போயிருக்காரு. அதை எடுத்துட்டு பேசுவோம். சம்மந்தி. நானா சம்மந்தி? ஆமா ஆமா ஆமா, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நியாயமே இல்லை. நீங்க தான் வெளியூர்ல இருந்தீங்களே. நானு உங்க வீட்டுல பொண்ணு எடுத்த புண்ணியவன். என் பேர் இந்த ஊர்ல சொல்லாண்டா தண்டம். உங்க பேரே தண்டம் நினைச்சு போறாரு. யார் தெரியுமில்ல? பேங்கர் சவால் சந்தானம். ஆமா. ஏங்க சிலோன்ல ராவண வீடு எப்படிங்க இருக்குது? சிலோன்லயா? ராவண வீடு பின்ன என்ன ரஷ்யாவில இருக்குது? இது என்ன இது? சிலோனை பத்தி கேட்டா ஒரு அளவு தெரியல. நான் அந்த காலத்துல சிலோன்ல இருக்கும் போது. இவர் சிலோன்ல இருந்தவரா? எல்லார்கிட்டையும் சொல்லணும். இப்படி ஒரு பெருமை. அங்க என்ன தெரியுமா வியாபாரம்? இட்லி கடை. இட்லில நான் சாதாரண இட்லியா? இட்லிக்குள்ள வைரத்தை வச்சு கள்ள கடத்த. இட்லிக்குள்ளேவா? என்ன உங்க வாய்க்குள்ளேவா வச்சு கடத்துறது? குடிக்க தெரிஞ்சாங்க ஓடியாண்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த தொப்பியே. சம்மந்தே, நீங்க எதுல வந்தீங்க? நான் எதுல இருந்து வரல. போய் எதுலயாவது இருந்தா வரணும். நீங்க பிளேன்ல வந்தீங்களா கப்பல்ல வந்தீங்களா? ரெண்டும் கிடையாது. சைதாப்பட்ட கூவத்துல இருந்து வரேன். ஏடா, கூவத்துல படகுதார விடுறதா சொன்னாங்க, கப்பலே விட்டாங்களா? இந்த கடையை திறந்தாங்க. காலங்காத்தால வரும்போதே போட்டுட்டு வந்து ஏயா கழுத்தா இருக்கிறீங்க? காலங்காத்தால போடாம என்ன சாயங்காலமா போடுவாங்க? எங்க அப்பா விடிய விட மாட்டாரு. விடிஞ்ச உடனே போட்டுருவாரு. நான் இந்த பயில போடுறான்ற மாட்டேன்றான். இந்த பயிலுக்கெல்லாம் மோட்சம் கிடையாது. ஐயோ, நெத்தியில போடுற பட்டையை சொல்றாரு அவரு. வேற ஏதோ சொல்றாரு இவரு. உங்களுக்கு அவர் சொல்றது இந்த பட்டை. அபச்சாரம் என்னங்க உங்க வாயில இது வரலாமா? சும்மாங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. மச்சாருக்கு எவ்வளவு வரி மூட்டை பாத்தீங்களா? எல்லாம் சரிங்க அடிக்கடி சொல்லுவியாப்பா. நீ சொல்லுவியா ராஜபரம்பரை? நம்ம ராஜபரம்பரை என்ன மச்சானுக்கு எப்படியோ தெரிஞ்சுதான் சிரோல இருந்து வரும்போது ஜரிகை துணியா ராஜா ட்ரெஸ்ஸா கொண்டிருக்காரு. என்னடா இது? கிட்ட கொண்டு போக முடியல. புது துணிடா, கஞ்சி வாசனை. ஓகேயா நீ ஓகேயா? என்ன சம்மந்தி வர வர மரியாதை குறையுது. இது என்ன புது துணியா அழகு துணியா? நாடக கம்பெனில தலைமைக்கு போட்டாங்க, எடுத்துக்கிட்டு போறேன். நானு ஒரு செலவு தொழிலாளி. இந்த வீட்டுக்கு வாடிக்கையா நான் வர்றவன். இன்னைக்கு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். என் தொழிலே கெடுத்துவீங்க போல இருக்க. அறிவு இருக்கா உனக்கு? ஜரிகை தலப்பா பார்த்த உடனே சம்மந்தி. இப்படி ஒரு அப்பன் தேவையா எனக்கு? இப்படி ஒரு மகன் எனக்கு தேவையா? இதை முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும். இப்ப என்ன கெட்டு போச்சு? உன்ன மகன் இல்லைன்ற எவன் என்ன அடிக்கிறான்? யோசிப்ப உனக்கு கொடுப்பன கிடையாது. இப்படியே கடை. அப்பா இவனா பணம் இருக்கும். அவசரப்படாத.
உறவு முறையெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேச்ச கொடு. பார்த்தாலே தெரியுது. வந்துட்டோம். உங்க பொண்ணு வந்து சொன்ன உடனே ஓடி வந்துட்டோம். என் பொண்ணா? என் பொண்ணு. என்னடா அவனும் ஏன் பொண்ணான்னா இவனும் ஏன் பொண்ணான்றான்? குழப்பமா இருக்கடா. உங்களுக்கு எனக்கு குழப்பம் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ஆளை கவனிங்க. கீழையும் பாருங்க, மேலையும் பாருங்க. கீழே லுங்கி, மேல தாடி. கண்டிப்பா அந்நிய நாட்டு சரக்கு. சிலோன் சிலோன். யாரு இவங்க? இவருதான்டா உன் தங்கச்சி மாமனாரு. அவரு தங்கச்சி புருஷன். இல்லைங்க, நான் தான் மாமனாரு, இவர் மாப்பிள்ளை. ராதாவுக்கு சதா உங்க நினைப்பு தான். ராதாவா? என்னடா ராதாவான்னு இழுக்கிற? உன் தங்கச்சி ராதாவை மறந்துட்டியா? ஆமா ஆமா, பெத்த தகப்பனை பெண்டாட்டி பிள்ளைய மறந்துட்டு ஓடுன உனக்கு கூட பிறந்த தங்கச்சி மட்டும் எப்படா ஞாபகத்துக்கு இருக்கும்? நீங்க தங்கச்சியை சொல்றீங்களா? நான் ஸ்நேகித ராதாகிருஷ்ணன் நினைச்சு இதை உளறிவிட்டேன். தங்கச்சி சௌக்கியமா மாப்பிள்ளை? ஐயோ ஐயோ, அவளுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, தக்காளி பழம் மாதிரி சும்மா உருண்டு திரண்டு எவ்வளவு பிரமாதமா இருக்க தெரியுமா? அப்பா டேய் சோமு, நீ ஊருக்கு போன பிறகு நம்ம ராதாவுக்கு 10,000 ரூபாய் வரதட்சணை பேசி இவங்க குடும்பத்துலதான் சம்பந்தம் செஞ்சுக்கிட்டோம். ஆனா பாரு, இது வரைக்கும் பணத்தை கராரா கேட்காம விட்டு கொடுத்துட்டே வர்றாங்க. இனிமே விட்டு வைக்க மாட்டாரு. 10,000 ரூபாய் பொறுமானம் இல்லைன்னா இனிமே 10 காசு கூட போட மாட்டேன். ஏப்பா, அந்த சிலோன்ல வைரக்கடை வச்சிருந்தானே சிங்காரம், அவன் இப்ப என்ன பண்றான்? கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ணுவான்? கம்பி தான் எண்ணுவான். எங்க அப்பா தானே அவருக்கு பார்ட்னரு. ஏப்பா, நீ சிலோன்ல இருந்து வந்தேன்னு சொல்ற, அதை என்னால நம்பவே முடியலையே. நான் அந்த காலத்துல சிலோன்ல இருந்து வரும்போது ஏன்டா வரலையா? உங்க அம்மாவோட அந்த ஊரையே கொண்டு வந்தேன். இந்த ஆளு சிலோன்ல இருந்து வந்திருக்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. வீடே சுத்தமா இருக்குது, ஒரு பொட்டி சட்டி துணிமணி ஒண்ணும் காணா. சும்மா இருக்கப்பா, எல்லாம் உள்ள வச்சிருப்பாரு. ஆமாமா, எல்லாம் கஸ்டம்ஸ்ல இருக்குது. ஐயோ, கஷ்டத்துல இருக்கிறியா? இதுக்குதான் படிங்கோ படிங்கோன்னு தலைவலையே அடிச்சுக்கிட்டேன். கஸ்டம்ஸ்னா சுங்க இலாக்கால இருக்குன்னு அர்த்தம். இருக்கா? இருக்கு. எங்கயோ இருந்தா சரிதான். அப்ப கணக்க பாப்போம். இந்தாப்பா, ஷோ, எப்ப எழுதின கணக்கு தெரியுமா? இது எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அழுத்து போகுது. குடியரசு தினம், சுதந்திர தினம் உள்பட கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணின எல்லா பண்டிகை நாட்களுமா சேர்ந்து 7,800 ரூபாய் 10 பைசா. வரதட்சணை 10,000, ஆக மொத்தம் 17,800 10 பைசா. இவ்வளவுதானே? ராத்திரி கஸ்டம்ஸ்ல போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காலம்புறம் 20,000 ரூபாயா கொடுத்துறேன். கவலையை விடுங்க. ஏங்க சம்பந்தி, என்ன ஒதுங்கி ஒதுங்கி நின்னுகிட்டு? நாம தான் ஒன்னா ஐட்டமே, நெருங்கி வாங்க. இல்ல, நீயும் பிள்ளையா பிறந்துச்சு ஏண்டா? இல்ல பாரு, தம்பி கிட்ட ஏதோ ஒரு கணக்க சொன்னேன், பட்டுன்னு ஒத்துக்குச்சு. ஒத்துக்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கேட்டிருப்பீங்க. ஏன் அப்புறம் பண்டிகை எல்லாம் வராம போயிடும்? அப்ப நீ இருக்கணுமே. நான் இருப்பேன், வாங்காம போக மாட்டேன். என்னங்க அண்ணன் எப்படி இருக்காரு? அண்ணன் தானே பாரு. எங்க அப்பா பண்ண முதல் தப்பு இதுதான். உட்கார்ந்து இருக்கிற லட்சணத்தை பத்தியா? அசோகனை சீத மாதிரி 3 வருஷமா போட்ட மாலையை கழட்டாம. ஐயோ, எங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். உங்க அண்ணனா? இது மாலை, அது தாடி, மீச, லுங்கி வேற, கையில ஒரு கத்தியும் கொடுத்துட்டா பார்க்க பயங்கரம் தான். ஏன்னா நீ தூங்க மாட்ட? நீ சொல்றது எதையுமே நான் ஒத்துக்க தயாரா இல்ல. உனக்கு தெரியாம ராஜலிங்கம் எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? நான் சொல்றது சத்தியம். நீங்க நான் சொல்றதை நம்புறீங்களோ இல்ல தொடர்ந்து சிறை தண்டனை அனுபவிக்க வைக்கிறீங்களோ, அது ஆண்டவனுடைய சித்தம். ராஜலிங்கம் தப்பி போனது எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவன் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசல. நான் அறைக்குள்ள போன பிறகு மத்தவங்க பேசினதுல இருந்துதான் அவன் தப்பி போயிட்டாங்கிற விஷயமே எனக்கு தெரியும். இதான் உண்மை. இது எப்படி நான் நம்ப முடியும்? போதும் சார், இவர் சொல்றதுல எனக்கு சந்தேகம் இல்ல. இவர் போகட்டும், அடுத்த ஆளை கூப்பிடுங்க. ராதாவா, வா வா, தண்ணி விடுங்க. முதல்ல தண்ணி விடுங்க. என்னம்மா திடீர்னு இந்த பக்கம்? அண்ணனை பார்க்க தான் வந்தேன். கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். இல்லன்னா விடுவாங்களா? அதுக்கு ஏமா நீ வரணும்? அவரே வந்து பாப்பார்ல. அது சரி, கூட பிறந்த அண்ணனை பார்க்கறது கூட சம்பிரதாயமா? நீங்க நீ அண்ணே? இல்லம்மா, இல்ல அண்ணே. ராதா, அவர் வர்றதுக்கு நேரம் ஆனாலும் ஆகும். அவர் வந்ததும் உன்னை வந்து பார்க்க சொல்றேன். நீ போமா? போங்க நீ. அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இருந்து பார்த்துட்டு தான் போக போறேன். மகளை பார்க்க போற பெரியவர் இன்னும் வரலையா? யாரு நீ? அது அது இது வந்து எலக்ட்ரீஷியன் மாடியில ஃபேன் ஓடலன்னாங்க, அதை ரிப்பேர் பண்ணிட்டு போக வந்தேன். பெரியவர் இன்னும் வரலையாமா? அப்பா எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. நானும் அங்கதான் போறேன். என் கூட வா. அதுக்கு நம்ம பெரியவர் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏமா, இந்த ரூம்ல லைட் சரியா இல்லை, நீங்களே பார்த்து போயிட்டுங்களா? ஆமாமா. அண்ணி என்ன தேடுவாங்க. அண்ணன் வந்தா அவரை பார்க்க நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க.
வந்தோட சீக்கிரம் அனுப்புவீங்க மறந்துடாதீங்க வரேன் நீ அப்பப்பா ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டேன் வந்திருந்ததா உங்க தங்கச்சின்னு தெரியாம ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா நீ என்ன மாதிரி இதை விட இக்கட்டான நிலைமையில சமாளிச்சிருக்கிறேன். ஏம்மா இத கூட சமாளிக்க தெரியலன்னா 20 வருஷமா நான் செய்யற தொழிலுக்கு தான் என்ன மதிப்பு.